வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம ரோஜாஸ் கலெக்ஷன்ல சேஃபர் ரெசிபி காளான் மஞ்சூரியன். நம்ம சப்ஸ்கிரைபர் லைவ்ல கேட்டிருந்தாங்க காளான் மஞ்சூரியன். அதனால ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல அதே டேஸ்ட்ல சரி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வரப்போற டிப்ஸ் நம்ம மெஹந்தி கரை பட்டுருச்சுன்னா பாலை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா அலசிட்டோம்னா மெஹந்தி கரை போயிடும். இன்னைக்கு காளான் மஞ்சூரியன் செய்ய காளானை நல்லா கட் பண்ணிட்டு அலசி எடுத்திருக்கேன். ஒரு காளானை 4 கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸ்லைஸ் ஸ்லைஸா. இப்போ இதுல சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மைதா மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு, கொஞ்சம் உப்பு, பெப்பர் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா பெசரி எடுத்துக்கலாம். லைட்டா தண்ணி தெளிச்சு, ஏன்னா காளான்லயே தண்ணி இருக்கும். இப்ப நம்ம காளான் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்ப எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் சட்டி காயுது. ஏன்னா நம்ம காளான் பிசைஞ்சோடனே உடனே எண்ணெய் சட்டில பொரிச்சு எடுத்துடணும், இல்லைன்னா தண்ணி வந்துடும் காளான்ல. இப்ப நல்லா காளான் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இந்த பவுலுக்கு மாத்திக்கலாம். மீத இருக்க காளானி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ காளான்லாம் மஞ்சூரியனுக்கு பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்ததா கடாய் காயுது. எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா அரை ஸ்பூன், கொஞ்சம் பெப்பர், வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். இன்னைக்கு நம்ம செய்யற இது காளான் மஞ்சூரியன் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன், சேர்த்திருக்கேன். அடுத்ததா குடமிளகா, ஒரு குடமிளகா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குடமிளகா, எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமா லைட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் நல்லா கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்ப ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து நம்ம இந்த காளான் மஞ்சூரியனுக்கு சேர்த்துக்கலாம். அப்பதான் நல்லா கொஞ்சம் நல்லா கெட்டியா இருக்கும். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா சேர்த்தோடனே கட்டி போட்டுரும். கொஞ்சம் சிம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காளான் பொரிச்சு வச்சிருக்கதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட வேற எந்த கெச்சப்பும் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ சேர்த்துக்கலாம். என்கிட்ட இது மட்டும்தான் இருக்கிறதுனால இது மட்டும் தான் நான் சேர்க்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ காளான் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பவுலுக்கு மாத்திக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான எம்மியான காளான் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் காண்டி நம்ம லைவ்ல கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர், அதுக்காண்டி இன்னைக்கு காளான் மஞ்சூரியன் ரெடி பண்ணிருக்கு. இந்த காளான் மஞ்சூரியன்னா 4 பேர் நல்லா தாராளமா சாப்பிடலாம். சைட் டிஷ்ஷா கூட சாப்பிடலாம். சப்பாத்திக்கு, சாதம், வெரைட்டிஸ் ரைஸ் கூட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். காளான் மஞ்சூரியன்ல கொஞ்சமா லைட்டா கொத்தமல்லி தழை கட் பண்ணிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப செஞ்ச காளான் மஞ்சூரியன் சின்னவங்கல இருந்து பெரியவங்க கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி செய்ய சொல்லுவாங்க. இப்ப செஞ்ச காளான் மஞ்சூரியன் பிடிச்சிருந்துச்சுல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.